ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஜாலியாக ஒரு வீடியோ. டுடே பார்த்திங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ. எங்களால் நேற்று போட முடியல, அதனால் இன்றைக்கி போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். கோயில் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும், திங்கக்கிழமை மட்டும்தான் பூஜை நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது 12 மணிக்கு. ஆனால் நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை போயிட்டுருக்கோம். கோயிலில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். கோயில் பூட்டி தான் இருக்கும், இருந்தாலும் வெளியேவாது கும்பிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் மரம் நிறையாவே இருக்குங்க, மாங்காய் தோப்பு. நாங்கள் அடிக்கடி மாங்காய் பறிக்க வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு கோயில் பார்த்திங்கன்னா பூட்டி தான் இருக்குது. அங்கே உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா 2-3 பேர் சாமி கும்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு, திங்கக்கிழமை வந்துருக்கலாமல்லப்பா, இன்றைக்கி கோயில் பூட்டி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, திங்கக்கிழமை தான் பூஜை நடக்கும்னு தெரியும், இன்றைக்கி வந்து வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம். சரி அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வர்ற வழியில் பொம்மைங்க நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரே பிடிவாதம், வாங்கியே ஆகணும்னு. சரி போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி நாங்களும் போயிட்டோம். பார்த்திங்கன்னா எல்லாமே ஓவர் ரேட்டு, ஆனால் நாங்கள் சொன்ன விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். அந்த நேரத்தில் பிரியாணி தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா நாங்கள் இருந்தது தாராபுரத்தில், அங்கே ஃபேமஸ் வந்து பிரியாணி தான். சரி சாப்பிடுவோம் அப்படின்னு பிரியாணி கடைக்கு போய் சாப்பிட்டோம். பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புனதும் பார்த்திங்கன்னா டீ குடிக்கலாமா அப்படின்னு ஒரு பிளானை போட்டு ஒரு பேக்கரிக்கு போய் டீயை வாங்கி குடிக்கலான்னு டீயை குடிச்சிட்டு தம்பிங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.